வணக்க மக்களே, எலும்புகளை நீங்கள் உறுதியாக வைத்துக்கொள்ள இந்த ஆரோக்கியமான 5 உணவுகளை சாப்பிட்டாலே போதும். இது தவறாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, அதாவது உறுதியாக இருக்கும். இப்போ நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, அல்லது காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நம்ம நடந்ததுக்கு அப்புறம், அல்லது நம்ம ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மூட்டுகளில் எலும்பு சம்பந்தமான இடங்களில் குத்துறது மாதிரி ஒரு போன்ற வலி இருக்குது அப்படின்னா, இது மாதிரி இந்த வலிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி ஏற்படுவது இது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் நமக்கு ரொம்பவே வீக்காக, பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்மளுடைய உடல் எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கணும், எந்த மாதிரி அமைப்புல, ஷேப் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு கொடுக்குது. எலும்புகள் பலவீனமாக இருக்கும்போது காயங்கள் நமக்கு ஆறுவது தாமதமாகும். ஸோ எலும்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியம் உங்களுடைய எலும்புகள் பலவீனமாக இருக்கும்போது ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸ் தருமாற செய்யும். எலும்புகளை உறுதியாக வச்சுக்கொள்ள ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய 5 உணவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகள் பலம் பெற நீங்க கீரை வகைகளை எடுத்துக்கலாம். உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுடைய எலும்புகள் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்களான கால்சியம், அதோட சேர்ந்திருக்கக்கூடிய இணை ஊட்டச்சத்துக்களான மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்களும் எலும்புகளுடைய அடர்த்திக்கு ஆரோக்கியத்தை தருது. ஸோ இந்த சத்துக்கள்லாம் கீரை வகைகள்ல இருக்கு. மேலும் பல உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே இந்த எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே இந்த பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள்ல அதிக அளவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய pH அளவை சரி செஞ்சு உங்களுடைய எலும்போடைய அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு இந்த கீரைகள். தினமும் நீங்க ஏதாவது ஒரு கீரையை அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு கீரையை நீங்க சாப்பிட்டு வருவது எலும்பு ஆரோக்கியத்தை உங்களுக்கு உறுதி செய்யும். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய போன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் நமக்கு அது அடிப்படை ஊட்டச்சத்தாக நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது உண்மைதான். உங்களுடைய உடல்ல கால்சியம் சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு வந்து எலும்புகள் அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் அந்த எலும்புகள்லாம் வீக் ஆகும், பலவீனமாகி எளிதில் உடைந்து போகும். இதனால தான் குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய இளம் பருவத்திலிருந்தே அதிகமாக பால் சம்பந்தமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கப்பட்டுரும். அதனால அனைத்து வகையான பால் பொருட்களுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. அதை நீங்க எடுத்துக்கோங்க. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் இருந்தே நம்ம பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்ற இருக்கிறவங்க தாவரங்கள் இருந்து பெறப்படக்கூடிய பால் வகையினுடைய அதன் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியத்தை வந்து பெற முடியும். கடல் உணவுகள் மற்றும் மீன் நீங்க வந்து உங்களுடைய எலும்புகள் அடர்த்தியாக இருக்கிறதுக்கு, உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மினரல்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்கு. உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி உங்களுக்கு தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்து, கால்சியம் சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தி அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்களும் எலும்பினுடைய ஆரோக்கியத்துக்கு தேவைங்க இல்லையா? ஸோ அதனால மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்களுமே பாதாம், பிஸ்தா, முந்திரி, சூரியகாந்தி விதைகள், ஆலிவ் விதைகள் போன்ற விதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் விதைகளை நீங்க எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் உங்களுடைய எலும்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். ஆரஞ்சு பழத்தை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம். ஸோ இந்த உயிர் சத்து உடலில் உங்களுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் உங்களுக்கு எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகிறதுக்கு இந்த கோலோஜன் தான் அவசியம். எனவே ஆரஞ்சு பழத்தை நீங்க சாப்பிடுவதன் மூலம் இந்த கோலோஜனோட உற்பத்தி அதிகரிக்க செஞ்சு அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே வந்து பலவீனமாக இருக்கு அப்படின்னா இந்த உணவுகளை நீங்க எடுத்து உங்களுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகள் இருந்து நீங்க பாதுகாப்பாக இருங்க. அந்த நோய்களையும் குணப்படுத்திக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.